إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله عز وجل: وعلى الله فتوكلوا إن كنتم مؤمنين. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த ஜும்மா உரையில் தவக்குல் தொடர்பாக சில விஷயங்களை நான் எடுத்துரைக்க விரும்புகிறேன். தவக்குல் என்று சொன்னால் அல்லாஹ்வை சார்ந்து இருப்பது, தன்னுடைய காரியங்களில் அல்லாஹ்வை முற்றிலுமாக நம்புவது, தன்னுடைய காரியங்களில் பொறுப்பை அல்லாஹ் மீது சாட்டுவது, முயற்சி செய்வது, ஆனால் முயற்சிக்கு பிறகு பலனை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்ப்பது என்கிற இந்த தவக்குல் மார்க்கம் இதற்கு சொன்ன விளக்கம் என்று பார்த்தால், மனிதர்களாக நம்மால் என்ன முயற்சி செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும். ஆனால் தன்னுடைய முயற்சியை, தன்னுடைய திறமையை, தன்னுடைய கல்வியை நம்பாமல் முயற்சிகள் செய்த பிறகு அல்லாஹ்வை நம்ப வேண்டும். இதுதான் என்னது தவக்குலுடைய வரையறை. முயற்சியே செய்யாமல் அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் செய்வான் என்று சொன்னால் முயற்சியே செய்யாமல் அல்லாஹ்வை நம்புவது தவக்குல் ஆகாது. அதே நேரத்திலே முயற்சி எல்லாம் செய்த பிறகு தன்னுடைய முயற்சியை, தன்னுடைய கல்வியை, தன்னுடைய திறமையை நம்புவது அல்லது மற்ற மனிதர்களை நம்புவது இதுவும் தவக்குல் ஆகாது. ஆக தவக்குல் என்றால் நம்மால் என்ன முயற்சி செய்ய முடியுமோ அதை செய்துவிட்டு பலனை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்ப்பது, அல்லாஹ்வை நம்புவது, அல்லாஹ் அந்த காரியத்தை சிறப்பாக செய்து தருவான் என்று நம்புவது, முயற்சியை செய்த பிறகு அல்லாஹ் இந்த தீங்கை விட்டு, இந்த பிரச்சனை விட்டு என்னை பாதுகாப்பான் என்று நம்புவது, இதுதான் தவக்குல் ஆகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒரு தன்மை அல் வக்கீல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்பேற்கக்கூடியவனாக, பொறுப்பாளனாக இருக்கிறான். நம்முடைய காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய பொறுப்பாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று நாம் சொல்வோம். ஃபநிஅமல் மௌலா வ நிஅமல் வக்கீல் என்று நாம் சொல்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நம்முடைய பொறுப்பாளன். அடியார்களாகிய நம்முடைய தன்மை என்ன? அல் முத்தவக்கிலூன். அந்த பொறுப்பை அல்லாஹ் மீது சாட்டக்கூடியவர்களாக, முயற்சியை செய்துவிட்டு அல்லாஹ் இந்த காரியத்தை சிறப்பாக செய்து தருவான், நல்ல முடிவுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ்வை நம்புவதுதான் முத்தவக்கிலீன் உடைய தன்மை. அல்லாஹ் சொல்கிறான், வ அலல்லாஹி ஃபதவக்கலு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது நீங்கள் தவக்குல் வையுங்கள், நம்பிக்கை வையுங்கள். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையான இறை விசுவாசிகளாக இருந்தால். அமர் பின் ஆஸ், அப்துல்லா பின் அமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர் அவர்களிடத்தில் அதா பின் யசார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சந்தித்து கேட்கிறார்கள், தௌராத் வேதத்திலே நம்முடைய தூதர் பற்றி ஏதாவது தகவல் சொல்லப்பட்டிருக்கிறதா? அப்படி இருந்தால் அப்படிப்பட்ட தகவல் ஏதாவது சொல்லுங்களே என்று கேட்க, அப்துல்லா பின் அமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஆம், நான் தௌராத்தை ஒரு முறை படித்த பொழுது அதில் ரசூலுடைய சில தன்மைகளை நான் படித்தேன் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். தௌராத்திலே இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி சொல்லப்பட்ட சில வசனங்களை அவர்கள் சொல்கிறார்கள். அந்த தௌராத்தில் எழுதப்பட்ட வசனம் என்னவென்றால், யா அய்யுஹன் நபி, தூதரே, இன்னா அர்ஸல்நாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா வ ஹிர்ஸன் லில் உம்மiyyin அன்த அப்தி வ ரசூலி சம்மைதுகல் முத்தவக்கில்.
அந்த தௌராத்திலே ரசூல் குறித்த தன்மை எழுதப்பட்டிருந்தது. நபியே, இறுதி தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்வது போல், நபியே, நாம் உங்களை ஒரு தூதராக, நன்மாராயம் கூறக்கூடியவராக, நற்செய்தி சொல்பவராக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராக அனுப்பியிருக்கிறேன். அதே போல நீங்கள் என்னுடைய அடியார், என்னுடைய தூதர், மேலும் நான் உங்களுக்கு முத்தவக்கில் என்கிற பெயரை சூட்டியுள்ளேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக. இது சஹீஹ் புகாரில் பதிவு செய்யப்பட்ட தகவல். ஆக அடியார்களுடைய தன்மை முத்தவக்கில், அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டுபவர்கள், அல்லாஹ்வை நம்புபவர்கள் தன்னுடைய காரியங்களிலே. அல்லாஹ்வுடைய தன்மை அந்த பொறுப்பை ஏற்று பொறுப்பாளனாக இருந்த அந்த காரியங்களை சிறப்பாக அமைத்து தருபவன் அல் வக்கீல். அந்த அடிப்படை அன்பானவர்களை, நாம் உண்மையான இறை விசுவாசிகளாக இருந்தால் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்க வேண்டும். ஆனால் தவக்குல் உடைய அர்த்தம் என்ன? தன்னால் இயன்ற முயற்சிகளை செய்ய வேண்டும். அடுத்த கட்டமாக அந்த பொறுப்பை அல்லாஹ்வுக்கு வழங்க வேண்டும். முயற்சியை செய்யாமல் அல்லாஹ்வை நம்புவது, அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்வது உண்மையான தவக்குல் அல்ல. ஒரு சஹாபி ரசூலிடத்தில் வந்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் என்னுடைய ஒட்டகத்தை கட்டி போடாமலே அப்படியே திறந்து விட்டு இந்த ஒட்டகத்தை அல்லாஹ் பாதுகாப்பான் என்று கட்டி போடாமலே திறந்து விட்டு நம்புவதா? ஒரு சில் தவக்கல் என்று கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கையித்ஹா வ தவக்கல், இல்லை, அதை கட்டி போடுங்கள். அந்த ஒட்டகம் எங்கும் போகக்கூடாது என்பதற்காக அதை இறுக்கி கட்டுவது நம்முடைய பொறுப்பு. ஆக கட்டி போடுங்கள், பிறகு இந்த ஒட்டகத்தை என்னுடைய இறைவன் பாதுகாப்பான் என்று அடுத்தபடியாக நீங்கள் அல்லாஹ்வை நம்புங்கள், அந்த பொறுப்பை அல்லாஹ் மீது சாட்டுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார். தவக்குலுக்கு ஒரு அழகிய உதாரணத்தை ரசூல் அவர்கள் சொல்லும் பொழுது, ஒரு ஹதீஸிலே, லவ் தவக்கல்தும் அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹ் லருஸிக்தும் கமா யர்ஸுகு த்வைர் தக்து ஹிமாஸன் வ தரூஹு பிதானா. நீங்கள் அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறைப்படி, அல்லாஹ் மீது தவக்குல் வைக்க வேண்டிய முறைப்படி நீங்கள் தவக்குல் வைத்தால், அல்லாஹ்வை நம்பினால், தன்னுடைய காரியங்களில் அல்லாஹ் எப்படி பறவைகளுக்கு ரிஸ்க் வழங்குகிறானோ அதே போல் அல்லாஹ் உங்களுக்கும் ரிஸ்கை வழங்குவான். பறவைகளுடைய தவக்குல் என்ன? ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், தக்து ஹிமாஸன், அது காலையில் வெறும் வயிற்றோடு அது என்ன செய்யும்? தன்னுடைய இடங்களை விட்டு வெளியேறும். மாலையில் சாப்பிட்ட வண்ணம் அது திரும்பி வரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக பறவைகளுடைய தவக்குல் என்ன கிடையாது? தன்னுடைய கூண்டுகளில் உட்கார்ந்தபடியே ரிஸ்க் வரும் என்று நினைப்பது கிடையாது. மாறாக முயற்சி செய்ய வேண்டும், அந்த ரிஸ்கை தேடி வெளியேற வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் எந்த அடிப்படையில் என்றால், முயற்சி செய்கிறேன், அல்லாஹ் நிச்சயமாக பலன் அளிப்பான் என்கிற அந்த நம்பிக்கை, அந்த ஆதரவோடு. இதுதான் என்னது? தவக்குல். இதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதாரணத்தை தருகிறார்கள். அன்பானவர்களே, தவக்குல் என்கிற அடிப்படையில் நாம் முதல் கட்டமாக முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்கிறோமே, மார்க்க விஷயமாக இருந்தாலும் இந்த சட்டம் பொருந்தும், உலக விவகாரங்கள், உலக காரியங்களாக இருந்தாலும் இந்த சட்டம் பொருந்தும். மார்க்க விஷயங்கள் என்று எடுத்துக்கொண்டால், சொர்க்கத்தை அடைவது, ஈமானின் உச்சத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவது, சாலிஹீன்களாக வாழ வேண்டும் என்று விரும்புவது, வீட்டில் ஒரு இஸ்லாமிய சூழல் இருக்க வேண்டும், வீட்டில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய இந்த காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது, நபி வழிப்படி இந்த காரியத்தையும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவது, இது எல்லாமே மார்க்க ரீதியான நம்முடைய ஆசைகள், நம்முடைய நியத்துகள். இந்த நியத்து மட்டுமே இருந்தால் போதுமா என்று கேட்டால் போதாது. அல்லாஹ் என்னை சாலிஹாக ஆக்குவான், என்னுடைய பிள்ளைகளை சாலிஹான சந்ததியாக ஆக்குவான் என்று நம்பிக்கை மாத்திரம் வைத்தால் போதாது. மாறாக மார்க்க ரீதியாக முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்த பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முயற்சிகளை வீணாக்க மாட்டான். இன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன், நன்மை செய்யக்கூடியவர்களுடைய கூலி அல்லாஹ் வீணாக்குவதில்லை. ஆக முயற்சி செய்கிறோம், அல்லாஹ் நிச்சயமாக இந்த முயற்சிகளை பலனுள்ளதாக ஆக்குவான் என்று முயற்சி செய்த பிறகு அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்ட வேண்டும். நான் சாலியாக இருக்க வேண்டும், ஆசை உண்டு, நியத்து உண்டு, ஆனால் அதற்கு முயற்சி இல்லை என்று சொன்னால் இது உண்மையான நம்பிக்கை கிடையாது, இது உண்மையான ஆதரவு, உண்மையான தவக்குல் கிடையாது. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வாகனத்திலே முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் ஒரு கழுதை மீது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் அமர்ந்திருக்கக்கூடிய முஆஸ் பின் ஜபலை நோக்கி கேட்டார்கள், முஆஸே, அடியார்கள் மீது அல்லாஹ்வுடைய ஹக்கு என்ன, உரிமை என்ன? அல்லாஹ் மீது அடியார்களுடைய உரிமை ஹக்கு என்ன என்று தெரியுமா? முஆஸ் பின் ஜபல் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரும் நன்கறிந்தவர்கள், எனக்கு தெரியாது யா ரசூலல்லாஹ். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய உரிமை, அல்லாஹ்வுடைய ஹக் என்னவென்றால், அடியார்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது. இப்படி அவர்கள் செய்தால்
அடியார்களுடைய ஹக்கு அல்லாஹ் மீது என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கடமை, அப்படிப்பட்ட ஷிர்க் செய்யாத, இணை வைக்காத அடியார்களுக்கு நிரந்தர நரகத்தை தரக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய கடமை. ஆக அடியார்களுடைய கடமை அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், இணை கற்பிக்க கூடாது. அப்படி செய்தால் அல்லாஹ்வுடைய கடமை என்ன? அல்லாஹ் என்ன செய்வான்? அத்தகைய அடியார்கள் மீது அல்லாஹ் நிரந்தர நரகத்தை ஹராமாக்கி விடுவான், சொர்க்கத்தை வாஜிபாக்கி விடுவான். இது அல்லாஹ்வுடைய கடமை என்று சொன்னதும் முஆஸ் பின் ஜபல் அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த நற்செய்தியை நான் சென்று மக்களுக்கு சொல்லட்டுமா என்று கேட்க, இல்லை வேண்டாம், ஃபயத்தகிலு, நீங்கள் இப்படி சொல்லிவிட்டால் என்ன செய்வார்கள்? நாம் தான் கலிமா சொன்ன முஸ்லிம்களாக இருக்கிறோமே, நாம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதில்லையே, நமக்கு சொர்க்கம் நிச்சயம், நமக்கு நிச்சயமாக சொர்க்கம் கிடைத்துவிடும் என்று அப்படியே அமல் செய்வதை விட்டு விடுவார்கள். அந்த ஒரு நற்செய்தியை அடிப்படையாக வைத்து, நம்பிக்கை வைத்து, நமக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று அமல் செய்வதிலே பின்தங்கி விடுவார்கள். ஆக இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது? நான் கலிமா சொன்ன முஸ்லிம், நான் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதில்லை, கொள்கையாலும் வார்த்தையாலும் செயலாலும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய எந்த காரியத்திலும் நான் ஈடுபடுவதில்லை, எனக்கு சொர்க்கம் நிச்சயம் என்கிற அந்த நம்பிக்கை உண்டு. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். ஒவ்வொரு நாள் அந்த முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். முயற்சியே செய்யாமல் நான் கலிமா சொன்ன முஸ்லிம், எனக்கு சொர்க்கம் உறுதி என்று சொன்னால் இது தவறான ஒரு போக்கு என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. ஆக அன்பானவர்களே, அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்கிற ஆசை உண்டு. ஆனால் அந்த நெருக்கத்தை பெறுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு காட்டி தந்த நன்மையான காரியங்களை செய்வது, மார்க்கத்தை கடைபிடிப்பது, மக்களுக்கு உதவி செய்வது போன்ற விஷயங்களை செய்தால் தான் அல்லாஹ்வை நெருங்க முடியும். ஆக மார்க்க ரீதியாகவும் நம்பிக்கை வைத்தால், ஆதரவு வைத்தால் மட்டும் பத்தாது, மாறாக அதுக்கு ஏற்ப முயற்சிகள் செய்ய வேண்டும். அதே போல்தான் அன்பானவர்களே, இதே சட்டம் உலக விவகாரங்களிலும் பொருந்தும். உலக விவகாரங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாம் நம்ப வேண்டும். மார்க்க விஷயமாக இருந்தாலும் சரி, உலகம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, எப்போதும் நம்முடைய நம்பிக்கை அல்லாஹ் மீதுதான். அல்லாஹ் மீதுதான் நம்முடைய தவக்குல். ஆனால் எப்படி மார்க்க விஷயத்தில் நம்பிக்கை வைத்தால் மாத்திரம் போதாது, மாறாக முயற்சியும் செய்ய வேண்டுமோ, அதே போல்தான் உலகம் சார்ந்த விஷயத்திலும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பது மட்டும் பத்தாது, மாறாக நம்மால் இயன்ற முயற்சிகளை செய்ய வேண்டும். உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் ஷிஃபா கொடுப்பவன் அல்லாஹ். உறுதியான நம்பிக்கை உண்டு, அல்லாஹ்வுடைய கையில் தான் ஷிஃபா இருக்கிறது, அல்லாஹ் தான் எனக்கு ஷிஃபா தரக்கூடியவன். துவாவும் செய்கிறோம், ஆதரவும் வைக்கிறோம், நிச்சயமா அல்லாஹ் ஷிஃபா தருவான். ஆனால் ஒரு மனிதனாக நாம் என்ன முயற்சி செய்ய வேண்டும்? என்ன வியாதி என்று அந்த மருத்துவத்தில் அறிவுள்ள மருத்துவர்களை சந்தித்து என்ன வியாதி என்பதை கண்டறிய சொல்லி அவர்கள் டயக்னோசிஸ் செய்து அதை சொல்வார்களே, ஆனால் என்ன மருந்து சாப்பிட்டால் நல்லது, என்ன விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கிற முயற்சியில் ஈடுபட்டு நம்மால் முடிந்த முயற்சி எல்லாம் செய்கிறோம். அடுத்து ஷிஃபா தருவது அல்லாஹ்வுடைய கையில் என்று நம்பினால்தான் அது என்னது? முறையான தவக்குல். முயற்சியே செய்வதில்லை, மருத்துவரை பார்க்கவில்லை, ஒவ்வொரு நாள் உடல்நிலை மோசமாக மாறிக்கொண்டிருக்கிறது, நாம் என்ன முயற்சி செய்ய வேண்டுமோ அந்த முயற்சியே செய்யாமல் அல்லாஹ் ஷிஃபா தருபவன், அல்லாஹ் தான் ஷிஃபா தரக்கூடிய சக்தி உள்ளவன் என்று நம்பினால் இது என்ன கிடையாது? உண்மையான தவக்குல் கிடையாது. ஆக உலக விவகாரங்களிலும் முயற்சி செய்து பிறகு அல்லாஹ்வை நம்ப வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், யமன் நாட்டுக்காரர்கள் அந்த காலத்தில் என்ன செய்வார்களாம்? ஹஜ் செய்வார்கள். ஆனால் ஹஜ்ஜுடைய பயணத்துக்கு தேவையான எந்த பொருளையும் என்ன செய்ய மாட்டார்களாம்? முறையாக எடுத்துக்கொண்டு வரமாட்டார்களாம். ஹஜ்ஜுக்கு வருவார்கள், ஆனால் ஹஜ்ஜுடைய பயணத்துக்கு தேவையான பொருளாதாரமோ அல்லது மற்ற பொருட்களோ எடுத்துக்கொண்டு வரமாட்டார்கள். கேட்டால் என்னது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு போதுமானவன் என்று அவர்கள் சொல்வார்கள். ஆனால் என்ன செய்வார்களாம்? வந்த பிறகு, மக்காவுக்கு வந்த பிறகு மக்காவாசிகளிடம் உதவி கேட்பார்கள். ஆக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு, யமன் நாட்டுக்காரர்கள் ஹஜ்ஜுடைய பயணத்துக்கு வரும்பொழுது எதையும் எடுத்துக்கொண்டு வரமாட்டார்கள். கேட்டால் என்ன சொல்வார்கள்? நஹ்னு முத்தவக்கிலூன், நாங்கள் தவக்குல் செய்யக்கூடியவர்கள், தவக்குல் வைப்பவர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் மக்கா வந்து சேர்ந்த பிறகு மக்காவாசிகளிடம் உதவி கேட்பார்கள், கையேந்துவார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வதஸவ்வது, ஹஜ்ஜுடைய பயணத்துக்காக நீங்கள் புறப்பட்டால் பயணத்துக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவ்வாறு நீங்கள் பயணத்தில் புறப்படும் பொழுது நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் தக்வா தான். அது அடிப்படை. எப்போதும் பயணத்திலும், உள்ளூரிலும், இரவிலும், பகலிலும், தனிமையிலும், மக்களோடு இருக்கும் பொழுது, சபையிலும், எல்லா நேரங்களிலும் நம்மிடத்தில் தக்வா அவசியம் இருக்க வேண்டும். இது போக அந்தந்த இடத்துக்கு தேவையான விஷயங்களையும் நாம் ஏற்பாடு செய்து கொள்வது அவசியம் என்பதற்கு இப்னு அப்பாஸ் இந்த வசனத்தை ஓதி காட்டினார். அந்த அடிப்படையில் தான் அன்பானவர்களே, நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை அல்லாஹ் அழிப்பதாக
முடிவெடுத்த பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை நம்பிக்கை கொண்ட மக்களையும் இறை விசுவாசிகளையும் காப்பாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் நாடினான். அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்த பொறுப்பு என்ன? கப்பல் தயார் செய்யுங்கள். அல்லாஹ் நாடி இருந்தால் அந்த மக்களை கப்பலை இல்லாமல் கூட என்ன செய்திருப்பான்? காப்பாற்றி இருப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அந்த ஆற்றல் உண்டு. அப்படியே அந்த இறை விசுவாசிகளை தூக்கி வேறு ஒரு இடத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு போய் சேர்ப்பதற்கும் சக்தி உள்ளவன். ஆனால் அல்லாஹ் அப்படி செய்வதில்லை. மாறா என்ன செய்கிறான்? அந்த நபிமார்களுக்கு பொறுப்பு தருகிறான். நான் உங்களை காப்பாற்றுவேன், ஆனால் நீங்கள் நிச்சயங்கள் கப்பல் தயார் செய்யுங்கள். ஆக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய கப்பலை உருவாக்குகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ரவேலர்கள் மத்தியில் ஃபிரௌனுடைய மக்களுக்கு மத்தியில் அழைப்பு பணி செய்து கொண்டிருந்த அந்த தருணத்தில் ஒரு கட்டத்தில் ஃபிரௌன் திருந்தவே மாட்டான், மாறாக இந்த நபிமார்களுக்கு எதிராக அவன் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறான் என்கிற ஒரு நிலை வரும் பொழுது அங்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தடுச்சுகிறான். பனி இஸ்ரவேலர்களை அழைத்துக் கொண்டு இரவோடு இரவாக எகிப்தை விட்டு நீங்கள் வெளியேறுங்கள். அல்லாஹ் நாடினால் அந்த மக்களை அப்படியே தூக்கி போய் பலஸ்தீனில் இறக்க முடியாதா? முடியும். ஆனால் மனிதர்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஆக நீங்கள் இரவோடு இரவாக புறப்படுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டான். ஆக இது எல்லாம் என்னது? மனிதர்களாக நாம் என்ன முயற்சி செய்ய வேண்டுமோ உலக விவகாரங்களிலும் அந்த முயற்சியை செய்து அடுத்த கட்டமாக அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அல்லாஹ் மீது தவக்குல் வைக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய உதாரணங்கள். அதே போல்தான் அன்பானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எகிப்திலே பினான்ஸ் மினிஸ்டராக இருந்த பொழுது, அமைச்சராக இருந்த பொழுது அவர்களும் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது தவக்குல் இது ஆரம்ப கட்டத்தில் இருக்க வேண்டும், ஆனால் முயற்சி செய்வது நம்முடைய கடமை என்கிற அடிப்படையில் எப்படி அடுத்து வரக்கூடிய பஞ்சம் ஏற்படக்கூடிய அந்த காலத்தில் எப்படி அந்த நிலைமையை சமாளிப்பது என்பதற்காக இப்போது மழை பெய்து நல்ல விளைச்சல் வரக்கூடிய இந்த காலத்திலேயே நாம் என்ன செய்ய வேண்டும்? தனக்கு தேவையான அளவுக்கு தானியங்களை எடுத்துக்கொண்டு இயன்ற வரை அதிகமான தானியங்களை ஸ்டாக் செய்து வைக்க வேண்டும் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த அரசருக்கு நினைச்சுகிறார், ஒரு தீர்வை, ஒரு சொல்யூஷனை தருகிறார். ஆக இயன்றவர் தனக்கு தேவையானதை மட்டுமே எடுத்துக்கொண்டு இயன்ற அளவு தானியங்களை ஸ்டாக் செய்து வைக்கலாம். அடுத்த வருடங்களிலே பஞ்சம் வரும் பொழுது ஸ்டாக் செய்து வைத்து அந்த தானியங்களை எடுத்து நாம் பயன்படுத்தலாம் என்று சொன்னார்கள். இது என்னது? திட்டமிடுதல். உலக விவகாரம் தான் இது. நேரடியாக மார்க்கம் தொடர்பான விஷயம் அல்ல, உணவு தொடர்பான ஒரு விஷயம், உலகம் சார்ந்த ஒரு விஷயம். ஆனால் அந்த உலகம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் திட்டமிடுதல், தன்னால் முடிந்த முயற்சிகளை செய்தல் இது அவசியம். அடுத்த கட்டமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? முடிந்த முயற்சி செய்து விட்டோம், அடுத்து அல்லாஹ் தான் பஞ்சம் வரக்கூடிய காலத்தில் அல்லாஹ் தான் நமக்கு போதுமானவன் என்று சொன்னால் இதுதான் உண்மையான தவக்குல். அதே போல்தான் அன்பானவர்களே, இதற்கான இன்னொரு உதாரணம் நபிமார்களுடைய வாழ்க்கையில் இருந்து சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பல உதாரணங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். மக்கத்து வாழ்க்கையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது பகிரங்க அழைப்பு பணியை தொடங்கினார்களோ மக்கத்து காஃபிர்கள் தரப்பிலிருந்து நிறைய எதிர்ப்புகள் வர ஆரம்பித்தது. அந்த எதிர்ப்புகளில் சில சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். பல சஹாபாக்கள் குறைஷியர்களுடைய பல டார்ச்சருக்கு, அந்த துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இதற்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு சொன்னார்கள், உங்களில் விரும்புவோர் என்ன செய்யலாம்? தன்னுடைய ஈமானின், தன்னுடைய இஸ்லாத்தின் பாதுகாப்புக்காக அபிசீனியாவுக்கு சென்று விடலாம். ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள ஒரு நாடு, எத்தியோப்பியா என்று சொல்வார்கள் இந்த காலத்தில். அந்த ஹபஷா என்கிற, அந்த அபிசீனியா என்கிற அந்த நாட்டுக்கு நீங்கள் போகலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தி உள்ள பல நாடுகளில் அந்த ஹபஷா என்கிற, அபிசீனியா என்கிற அந்த நாட்டை எதற்காக தேர்வு செய்தார்கள்? அந்த காரணத்தை சொல்லும் பொழுது ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார், இன்ன பிஹா மலிகன் லா யுظلمு இன்தஹு அஹத். அபிசீனியாவில் இருக்கக்கூடிய அந்த அரசர் அஸ்ஹமா அவருடைய பெயர். அந்த அஸ்ஹமா என்கிற அந்த மன்னர் என்ன செய்ய மாட்டார்? யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டார். ஆக பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு தேசத்திலே மக்காவில் இருக்கிறார். அடுத்த கண்டத்திலே ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடுதான் ஹபஷா என்கிற, அபிசீனா என்கிற நாடு. ஆனால் அங்கு யாருடைய ஆட்சி இருக்கிறது? அந்த அரசர் எப்படிப்பட்டவர்? அந்த தகவலை எல்லாம் ரசூல் அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்களா இல்லையா? சுத்தி பல நாடுகள் உண்டு. அந்த நாடுகளுடைய நிலைமை என்ன? அங்கு யார் ஆட்சி செய்கிறார்கள்? எந்த ஆட்சியாளர்கள் நல்லவர்கள், எந்த ஆட்சியாளர்கள் தீயவர்கள் என்கிற அந்த தகவல் எல்லாம் ரசூலுக்கு தெரிந்திருந்தது. ஆக உலக விஷயத்திலும் ஓரளவுக்கு நமக்கு தேவையான தெளிவு இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தேவையான விஷயங்களை நாம் நாடி போகும் பொழுது முயற்சியும் செய்ய வேண்டும் என்பதற்கு இதுவும் ஒரு அழகான உதாரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்துக்கு முஸ்லிம்கள் போனால் அவர்களுக்கு அடைக்கலம் கிடைக்கும், எந்த இடத்துக்கு போனால் அடைக்கலம் தேடி அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் என்பதை சிந்தித்து ரசூல் அவர்கள் ஒரு இடத்தை நினைச்சுகிறார்கள், தேர்வு செய்கிறார்கள்.
அதே போல் அன்பார்ந்தவர்கள் இன்னொரு உதாரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து வாழ்க்கையில் அவரும் சஹாபா பெருமக்களும் மக்கத்து காஃபிர்கள் தரப்பிலிருந்து வரக்கூடிய எதிர்ப்புகளை எல்லாம் சந்தித்து வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு கட்டம் வந்தது. குறைஷியர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று நாடினார்கள். ஏற்கனவே ஒரு முறை எப்படி திட்டமிட்டார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காப்பாற்றினான். இரண்டாவது முறை மீண்டும் ரசூலை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்ட பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டான், நபியை நீங்கள் மக்கா விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யுங்கள். அந்த காலத்தில் யஸ்ரிப் மதீனாவுடைய பெயர். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டான். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரிடத்திலே நினைச்சுகிறார்கள், முற்பகல் நேரத்திலே வருகிறார்கள். அல்லாஹ் ஹிஜ்ரத் செய்ய அனுமதி தந்து விட்டான். மேலும் அந்த ஹிஜ்ரத் பயணத்தில் அபூபக்கர் தான் ரசூலுக்கு பயண தோழராக இருக்க வேண்டும் என்பதை சொல்வதற்காக வேண்டி முற்பகல் நேரத்திலே வருகிறார். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் திருமணம் நடந்து விட்டது. இன்னும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கவில்லை, ஆனால் திருமண ஒப்பந்தம் நடந்து விட்டது. ஆக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுடைய மனைவி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், முற்பகல் நேரத்தில் கடும் வெயில் நேரத்திலே ரசூல் அவர்கள் அப்படி வரமாட்டார், ஆனால் அந்த நேரத்தில் வருகிறார் என்று சொன்னால் இது முக்கியமான ஒரு விஷயம்தான் என்பதை நாங்கள் கணித்து விட்டோம். வீட்டுக்கு வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தந்தை அபூபக்கரிடம் சொன்னார்கள், உங்களிடம் தனியாக பேச வேண்டும். அப்போது அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், யார சொல்ல வேறு யார் இருக்கிறார்கள், உங்களுடைய மனைவி தானே, ஆயிஷா தானே. அவர்கள் விட்டால் அபூபக்கருடைய மனைவி, ரசூலுக்கு மாமியார், வீட்டு மக்கள் தானே என்று சொல்ல, இல்லை தனியாக தான் பேச வேண்டும் என்று சொன்னார்கள். காரணம் என்ன? இதெல்லாம் இந்த திட்டமிடுதல் முயற்சியில் உள்ளடங்கும். பெண்கள் இடத்தில் ஏதாவது ஒரு சின்ன செய்தி கசந்து விட்டால், அவர்கள் ஏதாவது தெரியாமல் அறியாமை காரணமாக சொல்லிவிட்டால் பிரச்சனை வந்துவிடும் என்று அந்த ரிஸ்கே வேண்டாம் என்கிற அடிப்படையில் ரசூல் சொன்னார், இல்லை தனியாக தான் பேச வேண்டும். அந்த பெண்களை அனுப்பிய பிறகு ரசூல் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு ஹிஜ்ரத் செய்ய அனுமதி தந்து விட்டான். இந்த ஹிஜ்ரத் பயணத்தில் நீங்கள் தான் எனக்கு பயண தோழராக இருக்க வேண்டும் என்று சொல்ல, அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் என்று மக்கத்து காஃபிர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்திலே ரசூலுக்கு தோழராக பயணத்தில் சேர்ந்து போவது என்பது மிக மிக உயிரை பணயம் வைக்கக்கூடிய ஒரு ரிஸ்கான காரியம். ஆனால் அதை குறித்தெல்லாம் அபூபக்கர் அவர்கள் கவலைப்படவில்லை. ரசூலோடு சேர்ந்து பயணம் செய்யக்கூடிய பாக்கியமா என்பதை தான் அபூபக்கர் அவர்கள் பார்த்தார்கள். ஆக ரசூல் இந்த தகவலை சொன்னதும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், அஸ்ஸுஹ்பா யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பயண தோழனாக நான் வரப்போகிறேனா, எனக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை வழங்கி இருக்கிறானா, ஃபிதாக அபி வ உம்மி, என்னுடைய தாய் தந்தை உங்கள் மீது அர்ப்பணமாகட்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம் யா ரசூலல்லாஹ். இடத்தில் 2 வாகனங்கள் உண்டு, 2 ஒட்டகங்கள் உண்டு, அதை கொண்டு நாம் புறப்படலாம் என்று சொல்ல, ரசூல் அவர்கள் அதற்கு என்ன விலை என்று கேட்டார்கள். விலை எல்லாம் வேண்டாம் யா ரசூலல்லாஹ், காசு பணம் எல்லாம் வேண்டாம். ரசூல் சொன்னார்கள், இல்லை காசு கொடுத்துதான் நான் வாங்குவேன் என்று சொன்னார்கள். ஆக இதெல்லாம் என்ன அன்பானவர்களே, நம்மால் முடிந்த முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டு. இந்த ஹிஜ்ரத் பயணம் முழுவதுமே என்னது? திட்டமிடுதல், நம்மால் இயன்ற முயற்சியை செய்தல், அதே நேரத்தில் அல்லாஹ் மீது பொறுப்பை சாட்டுதல், தவக்குள் வைப்பது என்பதற்கு அழகான ஒரு உதாரணம் இந்த ஹிஜ்ரத் பயணம். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நேரத்தை நிர்ணயித்து, அடுத்த நாள் இந்த இடத்தில் ஒன்று கூடி அங்கிருந்து நாம் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி, ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவர் ஆனால் நம்பகமானவர் அப்துல்லா பின் உரைகித் என்பவர், அவர் என்ன செய்தார்கள், கைடாக மதீனா வரை வழிகாட்டுவதற்கு வழிகாட்டக்கூடியவராக அழைத்து கொண்டு உடனே தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்காமல் என்ன செய்தார்கள், சௌர் என்கிற குகையில் 2-3 நாட்கள் தங்கி இருந்தார்கள். ஏன்? உடனே பயணத்தை ஆரம்பிவிட்டால் மக்காவுக்கு வெளியே தீவிரமாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு எப்படியாவது நம்மை பிடித்துக் கொள்வார்கள். ஆனால் மக்காக்குள்ளே நாம் தங்கியிருந்தால் அந்த காஃபிர்கள் நிச்சய மாட்டார்கள், மக்காக்குள் இருப்பார்கள் என்பதை சிந்திக்க மாட்டார்கள் என்றெல்லாம் ரசூல் அவர்கள் பல விதத்தில் திட்டமிட்டு அடுத்து பயணத்தை ஆரம்பித்த பொழுதும், பொதுவாக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு எந்த வழியாக மக்கள் பயணிப்பார்களோ அந்த வழியை விட்டுவிட்டு, தொலைவாக இருந்தாலும் சில நாட்கள் அதிகமாக ஆனாலும் பிரச்சனை இல்லை என்று வேறு வழியை ரசூல் அவர்கள் தேர்வு செய்து நினைச்சார்கள், ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டார்கள். இது எல்லாம் என்பானவர்களே திட்டமிட வேண்டும். உலகம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் முயற்சி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது பொறுப்பை சாட்ட வேண்டும். நாம் முயற்சி செய்கிறோம், இது நம்முடைய பொறுப்பு. ஆனால் உண்மையான பொறுப்பாளன் அல்லாஹ். இந்த முயற்சிகளில் நன்மை ஏற்படுத்துவது, அதை பலனுள்ளதாக ஆக்குவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கையில் தான் இருக்கிறது என்று அடுத்து அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்ட வேண்டும். இதுதான் என்னது நாம் செய்ய வேண்டிய விஷயம் தவக்குல் என்கிற பெயரில். இறுதியாக ஒரே ஒரு உதாரணம், உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் வந்தது. அந்த ஆட்சி காலத்திலே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் பின் அஃபான் இடத்திலே எப்படி தரை வழியாக ஆர்மி என்கிற மாதிரி தரை வழியாக போகக்கூடிய படைகள் இடத்தில் இருக்கிறதோ அதே போல்
கடற்படை ஒன்று நாம் உருவாக்கலாமே என்று சொன்னார்கள். ஏற்கனவே இரண்டாவது ஹலீஃபா அபு உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்களிடத்திலும் அவர்கள் அனுமதி கேட்டார்கள். ஆனால் உமர் பின் ஹத்தாபுக்கு கடற்படை என்று சொன்னாலே பயம். ஏதாவது ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நாட்டத்தில் ஏதாவது ஒரு முசீபத் வந்து விட்டால் அத்தனை பேரும் கடலில் போய்விடுவார்களே, அந்த பயத்தால் அவர்கள் அனுமதியை தரவில்லை. ஆனால் உஸ்மான் பின் அஃபானுடைய ஆட்சி காலத்தில் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் அனுமதி கேட்க அவரும் அனுமதி தந்தார்கள். கடற்படை என்று உருவாக்கப்பட்டது. அதற்கு தேவையான கப்பல்கள் உருவாக்கப்பட்டன. எந்த அளவிற்கு என்று சொன்னால் அந்த கடற்படையை சிறப்பாக்குவதற்காக வேண்டி உஸ்மான் பின் அஃபானுடைய ஆட்சி காலத்தில் எகிப்திலே ஒரு ஷிப்பு உருவாக்கக்கூடிய, கப்பல்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரியும் அமைக்கப்பட்டது. அந்த ஃபேக்டரியில் ஒரு வருடத்திற்கு எத்தனையோ நூற்றுக்கணக்கான கப்பல்கள் உருவாக்கப்பட்டன என்கிற தகவல்களை எல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். இதெல்லாம் என்னது அன்பானவர்களே, உலகம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் முயற்சி செய்ய வேண்டும், திட்டமிட வேண்டும் என்பதற்கான உதாரணங்கள். ஆக மார்க்க ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லாவை நெருங்குவது, சொர்க்கத்தை அடைவது, சாலிஹீன்களாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவது என்கிற மார்க்கம் தொடர்பான விஷயமா இருந்தாலும் அதற்கு முயற்சி அவசியம். ஆசைப்பட்டால் மட்டும் போதாது. உலகம் சார்ந்த விவகாரங்களாக இருந்தாலும் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்க வேண்டும், நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் நம்மால் இயன்ற முயற்சிகளையும் அவசியம் நாம் செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் உலகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், மார்க்கம் தொடர்பான விஷயங்களாக இருக்கட்டும், இரண்டு விஷயங்களிலும் நம்மால் இயன்ற முயற்சிகளை செய்வதோடு அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டக்கூடிய, தவக்குல் வைக்கக்கூடிய, முழு நம்பிக்கை அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கிருவானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி ذنب فاستغفروه انه هو الغفور الرحيم. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் அல்லது மே மாதத்தின் எலெக்ஷனை முன்னிட்டு எஸ்ஐஆர் என்கிற ஒரு சட்டம் வந்ததை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது வாக்காளர் பட்டியலை திருத்தக்கூடிய ஒரு பயிற்சி. இது தொடர்பாக நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். இதில் நாம் என்ன செய்ய வேண்டும், அரசு அல்லது எலெக்ஷன் கமிஷன் சார்பாக என்ன செய்வார்கள் என்று. ஆக சென்ற 4ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை இந்த ஒரு மாதம், இந்த இடைப்பட்ட இந்த நாட்களிலே இந்த வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய பொறுப்புதார் என்ன செய்வார்களாம், ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து ஒரு ஃபார்ம் தருவார்களாம். அந்த ஃபார்மை நாம் என்ன செய்ய வேண்டும், ஃபில்அப் செய்து அவர்களுக்கு தர வேண்டும். அதற்கு அவர்கள் ரசீது ஏதாவது தந்தால் அதை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு அந்த ஃபார்ம், அந்த படிவத்தை பூர்த்தி செய்து தரும் பொழுது நாம் எந்த ஒரு ஆவணத்தையும், ப்ரூஃபையும் தர வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த படிவத்தை பூர்த்தி செய்து தந்தால் போதுமானது. இது முதல் கட்டமாக நடக்கக்கூடிய பயிற்சி. இது இந்த ஒரு மாதம், இந்த காலம் வரை இது நடக்கும். ஆக வீடு தேடி வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அப்படி வரவில்லை அல்லது நீங்கள் ஏதோ வெளியே இருந்தீர்கள் வந்து சென்று விட்டார்கள் என்று நீங்கள் ஏதாவது உணர்ந்தால் நேரடியாக எப்படி அந்த படிவத்தை வாங்க வேண்டும் என்பதை குறித்து செய்யுங்கள், விசாரியுங்கள், கேளுங்கள். அல்லது ஆன்லைன் மூலியமாகவும் இதை பூர்த்தி செய்து தரலாம் என்பதாக சொல்கிறார்கள். ஆக அந்த விஷயத்தில் யாருக்கு கல்வி அறிவு இருக்கிறதோ அவர்களிடத்தில் நீங்கள் சேவை எல்லாம் வைத்திருப்பார்களே, அப்படிப்பட்டவர்களை நீங்கள் அணுகி என்ன செய்யலாம், கேட்கலாம். ஆன்லைன் மூலியமாக எப்படி பூர்த்தி செய்வது. ஆக ஆன்லைன் மூலியமாகவோ அல்லது நேரடியாக வீட்டுக்கு வந்து அவர்கள் கேட்கும் பொழுதோ ஏதோ ஒரு விதத்திலே அந்த படிவத்தை பூர்த்தி செய்து நாம் தர வேண்டும். இது இந்த ஒரு மாதத்திற்குள் நாம் செய்ய வேண்டிய விஷயம். இந்த ஒரு மாதத்தில் நாம் இந்த படிவத்தை பூர்த்தி செய்து தரக்கூடிய இந்த பயிற்சிக்கு பிறகு ஒரு பட்டியல் அவர்கள் வெளியிடுவார்களாம் எலெக்ஷன் கமிஷன் சார்பாக, அநேகமாக 9ஆம் தேதி அடுத்த மாதம். அந்த பட்டியலில் நம்முடைய பெயர், நாம் யாருடைய பெயரெல்லாம் கொடுத்தோமோ அவருடைய பெயரெல்லாம் வந்திருக்கிறதா என்பதை பார்த்து, அப்படி வரவில்லை என்று சொன்னால் ப்ரூஃபோடு சேர்த்து 2வது முறை படிவத்தை பூர்த்தி செய்து ஆவணங்கள், தேவையான ஆவணங்களையும் சேர்த்து நாம் ஒப்படைத்தால் அடுத்த கட்டமாக இந்த ஃபார்ம் தந்த பிறகு அநேகமாக அந்த பட்டியல் நம்முடைய பெயர் சேர்க்கப்படும் என்பதாக எல்லாம் சொல்கிறார்கள். ஆக இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இது பற்றி மேலதிகமான தகவல் நமக்கு தேவை, அறிவு தேவை என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட மக்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு மறக்காமல் இந்த விஷயத்தை நாம் செய்ய வேண்டும். காரணம், இது ஒரு உலகம் சார்ந்த ஒரு விஷயம்தான். இந்த உலகம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் மார்க்கம் நமக்கு காட்டக்கூடிய வழிகாட்டுதல் என்ன, முயற்சி செய்வது நம்முடைய கடமை. ஆனால் இந்த விஷயத்திலே குறிப்பாக ஒரு ப்ரூஃப் ரெடி செய்வது அல்லது குழந்தை பிறந்தால் ஒரு பர்த் சர்டிபிகேட் வாங்குவது போன்ற விஷயத்திலே நம்மில் பலரும், குறிப்பாக நம்முடைய சமூகத்தார் பலரும் அலட்சியமாக இருப்பது பல காலமாக நாம் செய்து வரக்கூடிய ஒரு விஷயம்.
இப்போது ஓரளவுக்கு நமக்கு தெளிவு வந்து நாம் என்ன செய்கிறோம், ஓடி அலைந்து ஏதோ ப்ரூஃப் எல்லாம் வாங்கி வைக்கிறோம். ஆனால் சில வருடங்கள் முன்பு வரை உள்ள நிலை என்று பார்த்தால் ஒரு ப்ரூஃப் இருக்காது. ப்ரூஃப் இருந்தாலும் ஒரு ப்ரூஃபில் ஒரு பேர், அடுத்த ப்ரூஃபில் வேறு பெயர் என்று பல சிக்கல்கள். ஆனால் இப்போது ஓரளவுக்கு தெளிவு அடைந்து நமக்கு தேவையான விஷயங்களை நாம் வாங்கி வைக்கிறோம். அந்த விதத்திலே இந்த விஷயத்தையும் நாம் மறக்காமல் முறையாக செய்தால்தான் அடுத்து ஓட் என்கிற அந்த பவர் நமக்கு கிடைக்கும். பெயர் நீக்கப்பட்டால் இது நம்முடைய ஒரு இழப்பு ஒரு விதத்திலே பார்த்தால். ஆக இந்த நாட்டிலே இந்த ஓட்டிங் என்பது பொதுமக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான பவர் என்று சொல்லலாம். அதை நாம் வீணாக்கிவிடக் கூடாது. அதற்காக இந்த விஷயங்களை எல்லாம் அலட்சியம் காட்டாமல் முறையாக மறக்காமல் செய்து விடும்படி நாம் இந்த நேரத்திலே உங்களுக்கு வலியுறுத்துகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உலக காரியங்கள், மார்க்க விஷயங்கள் அனைத்திலும் அல்லாஹ் நமக்கு போதுமானவன். இந்த இம்மை மறுமையுடைய விஷயங்களிலே மனிதர்களாக நாம் என்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ அந்த முயற்சிகளை சிறப்பாக செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக. அல்லாஹ் மீது தவக்குல் வைக்க வேண்டிய முறைப்படி தவக்குல் வைக்கக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸன வஃபில் ஆখিরাতি ஹஸனத வகினா அஸாபன் நார். اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم أعز الإسلام والمسلمين وانصر الإسلام والمسلمين واخذل الكفرة واليهود والنصارى والمشركين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وآخر دعوانا الحمد لله رب العالمين.